எண் 16 ஜெயப்பிரியா ஆர், 4ஆம் வகுப்பு A2 பிரிவு. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே பேசப்போகிற தலைப்பு சர் ஐசக் நியூட்டன். இயற்கையும் அதன் விதிகளும் இருளில் கடந்தன. கடவுள் நியூட்டன் பிறக்கட்டும் என்று ஒளி பிறந்தது. நியூட்டனை பற்றிய போப்பாண்டவர்களின் வரிகளோடு எனது பேச்சை நான் தொடங்குகிறேன். 1642ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் ஒரு விவசாய குடும்பத்தில் சர் ஐசக் நியூட்டன் கிறிஸ்துமஸ் நாளன்று பிறந்தார். பள்ளி பருவத்தில் படிப்பின் மீது ஆர்வமில்லை. எனவே தனது 14வது வயதில் பள்ளியை கைவிட்டார். அவரது அறிவியல் ஆர்வத்தை கண்டு அவரது மாமா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் சேர்த்தார். 1665ஆம் ஆண்டு அவருக்கு இளங்கலை பட்டம் வழங்கியது. கல்லூரி படிப்பை முடித்த பிறகு பைனாமல் திறன், இன்டெக்ரல் கால்குலஸ் போன்ற நவீன கணிதங்களை உருவாக்கினார். வளைந்த பொருட்களின் பரப்பு மற்றும் கெட்டியான பொருட்களின் கொள்ளளவு கணக்கிடுதல் போன்றவற்றை கண்டுபிடித்தார். எந்திரவியலின் தந்தை, புவியீர்ப்பு விசையின் தத்துவத்திற்கு சொந்தக்காரர். இயற்பியல், கணிதம், வானியல், பொருளியல் போன்ற அனைத்து தொழில்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வெற்றி கண்டவர். பிரின்சிபியா என்ற புகழ்பெற்ற நூலினை உருவாக்கினவர். 1668ஆம் ஆண்டு ரெஃப்ளெக்ஷன் டெலஸ்கோப் உருவாக்கினவர். 1671ஆம் ஆண்டு ஒளியானது துகள்களால் ஆனது என்ற கோட்பாட்டை உருவாக்கினவர். ஆப்பிள் மரத்தில் நின்று ஆப்பிள் கீழே விழுவதறிந்து ஏன், எதற்கு, எப்படி என்று தனக்குள்ளே கேள்வி கேட்டார். 1687ஆம் ஆண்டு தியரி ஆஃப் கிராவிடேஷன் என்ற நூலினை வெளியிட்டார். ஒளி விளைவு, வண்ணங்கள், ஒளியின் நிறப்பிரிகை போன்றவற்றை சிறப்பாக விளக்கி கூறினார். 1703ஆம் ஆண்டு புகழ்பெற்ற ராயல் சொசைட்டியில் தலைவரானார். 1705ஆம் ஆண்டு இங்கிலாந்து ராணி அவருக்கு சற்பட்டம் வழங்கி சிறப்பு செய்தார். 1725ஆம் ஆண்டு சர் ஐசக் நியூட்டன் நோய்வாய்ப்பட்டு காலமானார். நன்றி.